நன்றி. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்துக்கு கர்த்தாவே இந்த சாட்சி அப்பா ஒரு சாட்சி ஒவ்வொரு இருதயத்தை தொடர்ட்ட சுவாமி. சொல்கிற சாட்சியை கேட்கும்போது அநேக விசுவாசிகள் இதை கேட்கும்போது ரட்சிக்கப்பட்ட தகப்பனே, இங்கே வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையோடு திரும்பி போகக்கூடாது தகப்பனே. உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு திரும்பி போக நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த சாட்சி நான் நல்ல ராஜா, நீரே என்னை இங்கே கொண்டு வந்த கிருபைக்கு கொடான கொடி நன்றி, கொடான கொடி சொத்து துதிகன மகிமையாக ஒருவருக்கே சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கிறேன். ஜீவனில் நல்ல அதாவது 2010 நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தர் பிள்ளையா. ஆனால் எப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டனே தவிர நான் அதிகமாக பைபிள் வாசிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டோம். நானும் என் கணவரை ரொம்ப அசட்டை பண்ணிட்டு அதான் ஆண்டவர் அறியாத காலம் ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் ஏசப்பாவா அப்படின்னு ஒரு அசட்டையாக இருந்தோம். 2011 என் சின்ன 3வது மகன் எனக்கு கர்ப்பம் தெரிச்சா. அதுக்கு பிறகு 2012 அவள் பிறந்தவொடனே பாருங்க, நான் ரொம்ப ஆசையாக சபைக்கு போகிறது, ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபிக்கிறது. சண்டேஸில் மேக்ஸிமம் சண்டேஸ் சர்ச்சுக்கே போக மாட்டேன், ஒரு நாள் கூட ஜெபிக்க மாட்டேன், அப்படிதான் இருந்தேன். அதுக்கு பிறகு 2012 என் பொண்ணு பிறந்த உடனே எப்படி சண்டே அன்னைக்கு பிறந்தா திங்கக்கிழமை காலையில் வரல நான் கண்ணு முடிக்கல, பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் தான் நான் கண்ணை திறந்தேன். டாக்டர் பார்த்தாங்க, நான் அந்த பிள்ளைக்கு பாலும் கொடுக்கல, கண்ணும் திறக்கல. எங்கள் மாமியார் என் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க பிள்ளைக்கு பால் கொடுமானாங்க. அதுக்குள்ளே டாக்டர் வந்தாங்க, பார்த்துட்டு இறந்து போன குழந்தைய பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்குங்க, பால் கொடுக்காம அப்படின்னு சொன்னாங்க. நான் கண்ணு முடிச்சு, என்ன சார் சொல்றீங்க, குழந்தை இறந்து போச்சா? ஆமாம்மா, நாடி துடிப்பெல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு, இன்னும் ஒரு மணி நேரம் உனக்கு இந்த குழந்தையோட உயிர் உங்ககிட்ட இருக்கும், நீங்கள் முடிஞ்சா வேற எதனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பேபி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு பெரிய ஆப்ரேஷன் வேறு பண்ணது, என்னால் எழுந்து நடக்க முடியல. அப்படி இருந்தோம் எந்திரிச்சு வெளியில் ஒரு ஆட்டோ பிடிச்சாங்க. சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், யாரும் எனக்கு உதவி செய்யலை. அந்த நேரம் எங்கள் அம்மா வயசானவங்க தான் என் கூட இருந்தாங்க. என் தாயாரை கூட்டிகிட்டு எதுக்கு ஆட்டோ ஸ்டாண்டில் போய் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணால் வேலை செய்யல, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், இந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கேயே பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல், காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினேன். நாங்கள் போனோன்னா அவங்க சொன்னாங்க, என்னம்மா இறந்து போச்சு, இந்த குழந்தைய போய் தூக்கிட்டு வந்திருக்கிய, நாங்கள் என்னம்மா பண்ணுறது, எனக்கு தெரியாது, எனக்கு இந்த குழந்தை உயிரோட வேணும், என் குழந்தை இல்லைன்னா நான் உயிரோட போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கதறேன், அவ்வளோ அழுகிறேன். அவங்க உள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவளுக்கு மஞ்சக்காமலை இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னாங்க. குழந்தையோட வெயிட் என்னன்னா 1,400 தான் இருந்துச்சு. 1,400 இருக்கும், இந்த குழந்தை பழைக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 13 நாள் வரையிலும் எந்த குழந்தையாவது அழுகாம பால் குடிக்காம தாய்ப்பால் குடிக்காம இருக்குமா? இந்த 13 நாள் இந்த குழந்தை அழவும் இல்லை, தாய்ப்பால் நான் கொடுக்கவும் இல்லை, வெறும் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கா அவளுக்கு. அவங்க அப்பா எங்கள் மாமியெல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அம்மா இந்த குழந்தை எதுக்குமா நம்ம இப்போ இறந்துச்சுன்னு சொல்றாங்க, ஏமா நீ இந்த மாதிரி வச்சுட்டு இருக்க? நான் சொல்றேன், இல்லை எனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், அப்போதான் நான் ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன். எனக்கு ஏசப்பா ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போறாரு, எனக்கு இந்த குழந்தைய ஜீவனோடு கொடுப்பாருன்னு சொல்லிட்டே இருக்கேன். நானும் என் கணவர் என் மாமியார் பக்கா அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஏம்மா எந்த கடவுளையாவது வணங்கு, நீ இந்த குழந்தைய ஜீவனோடு எடுத்துட்டு வந்தா போதுன்னு சொல்லி அங்கேயே முழங்கால் படிட்டு ஜெபிச்சோம். 13 நாள்ல தாங்க அந்த குழந்தை கத்துனாலே. எப்போ ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு என் தவறை நான் உணர்ந்து ஆண்டவர் உண்மையான தேவன் ஜீவனுள்ள தேவன் நான் விசுவாசிச்ச பிறகு அப்போதான் முழங்கால் படிட்டு ஜெபிச்ச உடனே கத்துனா. சரி கத்துனான்ட்டு டாக்டர் என்ன பண்ணாங்க, நார்மல் ஆகிட்டா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே அவளுக்கு முத்தம் கொடுக்கக்கூடாது, சிகரெட் ஸ்மெல் பிடிக்கக்கூடாது, வீட்டில் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கணும், லைட் எரிஞ்சுன்னே இருக்கணும், யாருமே தூக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் நீங்கள் குழந்தைய கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த குழந்தைய ஜீவன் உயிரோடு எடுத்துகிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் முடியாமல் அப்படி கட்டில் மேலே போட்டு நாங்கள் எல்லாம் சுற்றி உட்காந்துருப்போம், அழுவோம். ஐயோ குழந்தை பிறந்ததுக்கு கொஞ்சம் முடியலையே அப்படின்னு எங்கள் மாமியார்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்போ என் சபையிலேருந்து ஒரு தாயார் எங்கள் ஐயா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அலமேலுக்கு குழந்தை பிறந்திருக்கு, 3வது குழந்தை, யாருமே தொடக்கூடாதான், தூக்கக்கூடாதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஐயா வந்தாங்க. நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன், வாசலில் நின்று என்னை கூப்பிடுறாங்க, ஏமா கர்த்தரை ருசிச்சு பார்த்துட்டு நீ இந்த மாதிரி பின்வாங்கினது எவ்வளோ பெரிய தவறு, வெளியில் கொண்டு வாப்புல. ஐயா வெளியில் கொண்டு வரக்கூடாதா ஐயா, காற்று படக்கூடாதான், மூச்சு படக்கூடாதான்னு நான் சொல்கிறேன். வெளியில் கொண்டு வாமா குழந்தையா அப்படின்னு ஒரு சத்தம் தான், கர்த்தருடைய சத்தம் தான். கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்தாங்க. 13 நாள் குழந்தை. ஒரே வார்த்தை சொன்னார், நீ கர்த்தருடைய பிள்ளையா வளர்க்க போறியா, வெறும் மாம்சத்தில் வளர்க்க போறியான்னு கேட்டார் அந்த குழந்தைய. நான் கர்த்தருடைய பிள்ளையாவே வளர்க்குறேயான்னு சொன்னேன். இன்னைக்கு பாருங்க 13 நாள் குழந்தையில என்கிட்ட அவர் கொடுக்கும்போது 13 வயசுங்க அவளுக்கு. இன்னைக்கு உங்க எதிர்க்க சாட்சியா கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. அவ்வளோ பெரிய அதிசயமான தேவன் அவரு. 13 நாள் குழந்தை இன்னைக்கு 13 வயசு ஆகுதுங்க. எத்தனையோ வாதிகள், எத்தனையோ பிரச்சனைகள், ஆனாலும் இந்த
இந்த இருதயத்துலேயும் ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு நாள் டாக்டர் சொன்னார், 5 வயசுல இந்த இருதயத்தில் ஓட்டை இருக்கு, கண்டிப்பாக இறந்துருவாங்க. 13 நாளில் கொடுத்த என் தேவாதி தேவன் 5 வயசுல இல்லை, எத்தனை வயசானாலும் அவருடைய மகளாக எடுத்துக்கிட்டணும். அவளை கூப்பிட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அம்மா எனக்கு இருதயம் வலிக்குதுமானா. உன் இருதயத்தை தந்தவர் யாருமா? கர்த்தர். கர்த்தர் நம்ம என்ன கேட்கிறாரு? சொத்து சகத்தையை கேட்கிறாரு. உன் இருதயத்தை தா மகளேன்னு தான் சொல்றாரு. இந்த இருதயம் வலிக்கும் போது அம்மா வேலைக்கு போயிட்டேன்னா கூட உன் இருதயத்துல கை வச்சு ஜெபிச்சுக்க. ஏசப்பா, இந்த இருதயம் நீங்க கொடுத்தது, இந்த ஜீவன் நீங்க கொடுத்தது, நீங்க கொடுத்தாலும் சோத்திரம், எடுத்தாலும் சோத்திரம். யோபு சொன்னது போல நீ சொல்லணுமா, இந்த உலகத்துல இருந்தீங்கன்னா மாம்ச பிரமா என் மகளா இருப்ப, நீ மறிச்சிட்டனா கர்த்தருடைய மகளா இருப்பேன்னு சொல்லிதான் கொடுத்துருக்கேன் அவளுக்கு. அவ நான் ஒரு நாள் வேலைக்கு போயிருக்கப்போ இருதயம் வலிச்சிருக்கு. நம்ம அம்மா சொன்னாங்களே, அவ இருதயத்துல கை வச்சு ஜெபிச்சா. இன்னைய வரலாம் அந்த இருதயத்துக்காக ஒரு எக்ஸ்ரேவோ ஒரு ஸ்கேனோ எதுவுமே எடுக்கலங்க. கர்த்தர் இன்னைக்கு அவளை ஊழியத்துக்கும் அடைச்சிருக்காரு. எனக்கு அதுக்கு அது பெரிய சாட்சி. என்ன நான் சாட்சி சொல்லணும்னு நினைச்சா ஒரு நாள் பத்தாது, வெறுப்பாயிட்டு நீங்களே மயக்க பிடிங்கிருவீங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையில அவ்வளோ அற்புதம் அடையாளம் செஞ்சிருக்கிறாரு. உண்மையாங்க, நீங்களும் இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிசயம் அற்புதம் இல்லாமலாம் யாரும் ஆண்டவரை ருசிச்சு பார்க்காம இந்த இடத்துக்கு வரவே முடியாது. உண்மையான விஷயம். கர்த்தர் இந்த சாட்சி எனக்கு கொடுக்க செய்த கிருபைக்கு கொடான கோடி நன்றி.